Hello guys, welcome back to DK Math Prep. நான் உங்கள் DK, a mathematics student at IIT Madras. இந்த வீடியோல நம்ம JAM 2022 mathematics question paper தான் சால்வ் பண்ண போறோம். 6th question, wonderful question. இந்த question paperல எனக்கு ரொம்ப பிடிச்ச question இதுதான். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா xn, yn அப்படின்னு ஒரு ரெண்டு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஒன்று டிபெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பியூட்டிஃபுல் கொஷின். ஸோ xn வந்து yn டிபெண்ட் பண்ணியிருக்கு, yn வந்து xn டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கன்வர்ஜென்ஸ் ஆஃப் xn, yn தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, இந்த சீக்வன்ஸோட கன்வர்ஜென்ஸ் வச்சு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து சில அப்சர்வேஷன்ஸ் எல்லாமே நோட் பண்றேன். முதல்ல xn அப்படிங்கிற சீக்வன்ஸும் yn அப்படிங்கிற சீக்வன்ஸும் ஒன்று டிபெண்ட் பண்ணியிருக்கு, நான் அதை முதல்ல சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா xn வந்து 1ல இருந்து ஆரம்பிக்குது, yn வந்து 1/2ல இருந்து ஆரம்பிக்குது. ஓகே, அண்ட் xn அப்படிங்கிறது ஆவரேஜ், அதாவது நமக்கு வந்து ஆவரேஜ் ஆர் நம்ம என்ன சொல்லலாம்னா அரித்மெட்டிக் மீன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி yn நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஜியாமெட்ரிக் மீனா இருக்கு. ஓகேவா, ஸோ ஆப்வியஸாக ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுனால அடுத்தடுத்த டேர்மும் பாசிட்டிவாக தான் இருக்கும், நோ ப்ராப்ளம். ஸோ நம்ம தாராளமாக ஏபிஜிபி இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணலாம். ஓகே, ஏபிஜிபி இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணலாம். ஸோ ஏபிஜிபி இன்இக்வாலிட்டி படி நான் வந்து xnக்கும் yன்க்கும் ஏபிஜிபி இன்இக்வாலிட்டி அப்ளை பண்ண போகிறேன். ஸோ எனக்கு என்ன வரும்னா xn plus yn divided by 2 should be greater than or equal to square root of xn into yn. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஏபிஜிபி இன்இக்வாலிட்டி. ஸோ இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா xn plus yn by 2 என்னது xn plus 1. this should be greater than or equal to xn into yn என்னது yn plus 1. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிசல்ட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இதுதான் வந்து ஃபர்தரா நான் ப்ரொசீட் பண்ண போறேன், இதை யூஸ் பண்ணி தான். ஸோ xn plus 1 வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா xn plus yn divided by 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஸோ நமக்கு தெரியும் yn plus 1 ஓட xn plus 1 பெருசு, அதாவது yn ஓட xn பெருசு. ஓகேவா, ஸோ நான் yn க்கு பதிலாக xn அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு xn plus yn by 2, அதாவது xn plus yn by 2 வந்து xn plus xn by 2 விட சின்னதாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு xn, ஏன்னா xn plus xn வந்து 2xn, ஸோ 2 கேன்சலாக xn வரும். ஸோ இதுலேருந்து எனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ரிசல்ட் கிடச்சிருக்கு. xn plus 1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு xn. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்லலாம், சீக்வன்ஸ் xn அப்படிங்கிறது ஒரு டிக்ரீசிங் சீக்வன்ஸ். ஓகே, ஒண்டர்ஃபுல். அதே மாதிரி நான் yn plus 1 ஓட வேல்யூ கால்குலேட் பண்ண எனக்கு என்ன வரும், திஸ் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் xn into yn. ஓகே, ஸோ yn விட xn வந்து பெருசு. ஸோ நான் அதனால் இங்கே என்ன பண்ணிக்கிறேன், xnக்கு பதிலாக yn அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு xnக்கு பதிலாக நான் yn அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இன்இக்வாலிட்டி எனக்கு வந்து இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆயிரும். கிரேட். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் yn. ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா yn plus 1 இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு yn. ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா ynங்கிறது இன்க்ரீசிங் சீக்வன்ஸ். ஓகே, ஸோ xnங்கிறது ஒரு டிக்ரீசிங் சீக்வன்ஸ், ynங்கிறது ஒரு இன்க்ரீசிங் சீக்வன்ஸ், அண்ட் xn இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு yn. இந்த மூணு டேட்டாவை யூஸ் பண்ணி நான் என்ன எழுத போறேன்னா yn விட y2 பெருசு, y2 விட y3 பெருசு, ஏன்னா yn வந்து இன்க்ரீசிங் தானே, லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு டாட் டாட் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு yn. ஓகே, yn விட xn பெருசா, and xn ஒரு டிக்ரீசிங் சீக்வன்ஸ், ஸோ திஸ் இஸ் xn minus 1 less than dot dot less than equal to x1. ஓகே, பியூட்டிஃபுல். ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கிறது அப்படின்னா yn அப்படிங்கிறது ஒரு இன்க்ரீசிங் சீக்வன்ஸ் அண்ட் இட் இஸ் பவுண்டட் பை x1. ஓகே, இட் இஸ் பவுண்டட் பை x1. xn அப்படிங்கிறது ஒரு டிக்ரீசிங் சீக்வன்ஸ் அண்ட் இட் இஸ் பவுண்டட் பை y1. ஓகேவா, ஸோ இதுல இருந்து எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா xn அப்படிங்கிற சீக்வன்ஸும் yn அப்படிங்கிற சீக்வன்ஸும் ஒரு கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ். ஓகே, ஸோ ரெண்டுமே கன்வர்ஜென்ட். ஓகே, ஆனா கொஸ்டின்ல நமக்கு இது மட்டும் கேட்டிருக்காங்களா, கிடையாது, ரெண்டுமே கன்வர்ஜென்ட். ஓகே ஓகே, ஸோ அதை வச்சுட்டு ஆப்ஷன் ஏபி எலிமினேட் பண்ணிடலாம். அதோட கன்வர்ஜிங் வேல்யூ சேமா இருக்கா டிஃபர் ஆகுதாங்கிறது இன்னொரு கொஸ்டின். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் பண்ண போறேன். லிமிட் n tends to infinity xn வந்து ஆல்ஃபாக்கு கன்வர்ஜ் ஆகுதுன்னு எடுத்துக்கிறேன். ஆல்ஃபாங்கிறது ஏதோ ஒரு நம்பர். ஓகேவா, அதே மாதிரி லிமிட் n tends to infinity yn அப்படிங்கிறது பீட்டாக்கு கன்வர்ஜ் ஆகுதுன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ xnங்கிற சீக்வன்ஸ் வந்து ஆல்ஃபாக்கும் ynங்கிற சீக்வன்ஸ் வந்து பீட்டாக்கும் கன்வர்ஜ் ஆகுதுன்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா நம்ம கொடுத்துருக்கிற டெஃபினிஷன் என்னது, xn plus 1 equal to xn plus yn divided by 2. ஸோ இதில் நான் ரெண்டு பக்கம் லிமிட் எடுக்கும்போது எனக்கு என்ன வரும், ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆல்ஃபா plus பீட்டா divided by 2. ஸோ திஸ் implies 2 alpha equal to alpha plus beta. ஸோ திஸ் implies alpha equal to beta. ஓகே, கிரேட். ஸோ இதுல இருந்து எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா ரெண்டுமே கன்வர்ஜ் ஆகுது, ரெண்டுமே சேம் வேல்யூக்கு கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கொஸ்டின். ஏன் அப்படின்னா இந்த கொஸ்டின்ல வந்து நமக்கு வந்து கன்வர்ஜென்ஸ் ஆஃப் த சீக்வன்ஸும் கேட்டிருக்காங்க, அது எதுக்கு கன்வர்ஜ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது அந்த ரெண்டு சீக்வன்ஸ் ஒன்று டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்க ஒரே கீ பாயிண்ட் என்னதுன்னா ரெண்டுக்குமே வந்து நம்ம ஏபிஜிபி இன்இக்வாலிட்டி அப்ளை பண்ண முடியும்.
ஓகே. ஸோ அது ஒண்ண யூஸ் பண்ணி நம்ம இந்த கொஸ்டினே சால்வ் பண்ணிடலாம். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கொஸ்டின். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டவுட்ஸ வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அதுக்கு நான் ஆன்சர் பண்றேன். இந்த வீடியோவ உங்களோட ஃப்ரெண்ட் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியே நிறைய ஐஐடி ஜாம் மேத்தமேட்டிக்ஸ் கண்டென்ட்டுக்கு நம்ம டிகே மேத் ப்ரெப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிமெம்பர், மேக்ஸ் கொஞ்சம் டஃப் தான், பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். தட்டி விட்றா பார்த்துக்கலாம்.